செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விசுவாச வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திரையோதசி திதி. இன்றைய திரையோதசி திதி இரவு 7:09 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்தசி திதி வருகிறது. இன்றைய தினம் காலை 8:34 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், சோபன நாமயுகம், கௌளவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகும். தினம் நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் கரிநாள், சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய தினம் திரையோசி திதியாக ஆயில்யம் நட்சத்திரமாக நாள் முழுவதுமாக இருப்பதனால் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நவகிரக சாந்தி செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் இந்த தோஷங்கள் எல்லாம் கரியாகிவிடும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு, கிணறு வெட்டுவதற்கு ஏற்றது. என்றால் இன்றைய தினம் ஜலராசிலே சந்திரன் இருப்பார். ஆகிய கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மிருத்யுஞ்சய பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கிறது. இன்றைய பிரதோஷத்திற்கு மிருத்யுஞ்சய பிரதோஷம், அதாவது மிருத்யு என்றால் யமன், யமனை ஜெயிக்கக்கூடிய பிரதோஷம் என்று பொருள். ஆகவே இன்றைய தினம் மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் மிருத்யு தோஷம் என்று சொல்கிற யம பயம் விலகும். தீர்க்க ஆயுளாக இருப்பார்கள். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரு ஆராதனை, காஞ்சிபுரத்திலே குரு ஆராதனை நிகழ்ச்சி நடக்கும். அவ்வாறு அங்கு சென்று வருவதும் மிகவும் சிறப்பானது. பொதுவாக இன்றைய தினத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு நவகிரக சாந்திகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மற்றபடி சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து நாளைய தினம் விஸ்வாச வருஷம் மாசி மாதம் 18ஆம் தேதி மார்ச் 2/3/2026 திங்கட்கிழமை என்று மாலை 5:56 வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. திங்கட்கிழமை இரவு முழுவதுமாக பௌர்ணமி திதி. சூரியன் அஸ்தமனமான பிறகு நாள் முழுவதுமாக பௌர்ணமி திதியாக இருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை தான் பௌர்ணமி. அன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:51 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம், அதிகண்ட நாமயுகம், வணிசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக திங்கட்கிழமையும் ஆயில்யம் சேரும் போது சித்தியோகம், திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று காலை 7:51 பிறகு மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே அடியன் தலைமையிலே பௌர்ணமி பூஜை நடக்க இருக்கிறது. அந்த பௌர்ணமி பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், எல்லா நடராஜர் கோயில்களும் அபிஷேகம் நடக்கும். அதை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் காம தகனம், சிவபெருமான் காமனை எரித்த தினமாக போற்றப்படுகிறது. ஆகவே அன்றைய தினம் காம தகனம். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் மனதில் இருக்கின்ற காம ஆசைகள், அதாவது வீண் ஆசைகள் விலகி நல்ல ஆசைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மாசி மகம். எல்லா பெருமாள் கோயில்களிலும், சிவன் கோயில்களிலும், அம்பாள் கோயில்களிலும் விசேஷமான தினம். மாசி மகம் உற்சவம் மிக மிக அற்புதமாக நடக்கும். பெருமாள் கோயிலே மாசி மகம் என்று கருட வாகனத்திலே பெருமாள் வருவார். அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அம்பாளுக்கு மிக மிக ஏற்ற தினம் இந்த மாசி மகம். அன்றைய தினம் மாத நரசிம்ம சதுர்தசி. மாதம் சதுர்தசி விரதம் இருந்து நரசிம்மரை ஆராதனை செய்பவர்கள் இந்த திங்கட்கிழமை என்று நரசிம்மரை ஆராதனை செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. என்றால் வளர்ப்பிறை சதுர்தசி திதியில் தான் நரசிம்மர் அவதாரம் செய்தார் என்றிருக்கிறது. அந்த வளர்ப்பிறை சதுர்தசி திதி மாதம் ஒரு முறை வருகிறது. இந்த மாதத்திலே மார்ச் 2ஆம் தேதி வருகிறது. ஆகவே அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று
ருண விமோச்சன பாராயணத்தை, அதாவது ருண விமோச்சன சோத்திரத்தை பாராயணம் செய்து கடன் திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும், மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. அடுத்து செவ்வாய்க்கிழமை விசுவாச வருஷம் பௌர்ணமி மாதம் விசுவாச வருஷம் மாதம் 19ஆம் தேதி மார்ச் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை என்று மாலை 5:08 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமை திதி. அன்றைய தினம் மாலை 5:08 வரை மட்டுமே பௌர்ணமி, அதன் பிறகு பிரதமை வருகிறது. அன்றைய தினம் மகம் நட்சத்திரம் காலை 7:31 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சுகர்ம நாமயுகம் பவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மகம் பூரம் இந்த நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம், அவை செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ருத்ர சாவன்ய மன்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ருத்ர சாவன்ய மன்வாதி என்றால் அன்றைய தினம் மன்வாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்தில் தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த பூஜைகளை தொடர்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ராமதேவ சித்தர் ஜெயந்தி. 17 சித்தர்கள் ஒருவரான ராமதேவர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம். அன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கு சித்தர் வழிபாடு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகை என்பது வடநாட்டில் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இந்த ஹோலி பண்டிகைக்கும் நரசிம்ம பெருமாளுக்கும் நரசிம்ம அவதாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஹிரண்ய கசிபு அசுரன், ஹிரண்ய கசிபு என்று சொல்லக்கூடிய அசுரன் பிரகலாதனுடைய தந்தை. பிரகலாதனுடைய தந்தையாக இருக்கின்ற ஹிரண்ய கசிபு பிரகலாதனை கொல்வதற்காக, அதாவது தன் மகனையே கொல்வதற்காக பல முயற்சிகளை செய்தார். எல்லா முயற்சிகளிலும் பிரகலாதன் ஜீவஹிம்சை இல்லாமல் திரும்பி வந்தார். அதன் பிறகு என்ன செய்வது என்று யோசிக்கும் போது இந்த ஹிரண்ய கசிபுடைய தங்கை, அதாவது ஹோலிகா என்று பெயர், ஹிரண்ய கசிபுடைய தங்கை ஹோலிகா, பிரகலாதனுடைய அத்தை. அந்த அத்தையை, அதாவது பிரகலாதனுடைய அத்தையை அழைத்து இந்த ஹோலிகா என்று சொல்லக்கூடிய அந்த ஹிரண்யகசிபுடைய தங்கைக்கு ஒரு வரம் இருக்கிறது. அந்த வரத்தின் மூலமாக அவளுக்கு நெருப்பு சுடாது என்று இருக்கிறது. அதாவது எப்படிப்பட்ட நெருப்பில் உட்கார்ந்தாலும் அந்த நெருப்பு அவளை அறவே சுடாது. இந்த வரம் பிரம்மதேவர் அவருக்கு, அந்த ஹோலிகாவுக்கு வழங்கியது. அதன்படி ஹோலிகாவிடம் இந்த ஹிரண்யகசிபு கூறினார், இந்த பிரகலாதனை நீ மடியில் வைத்து கொள்ள வேண்டும், சுற்றியும் நெருப்பு வைக்கிறேன், அந்த நெருப்பில் பிரகலாதன் எரிந்து விடுவான், அதன் பிறகு உனக்குத்தான் நெருப்பு சுடாத, நீ திரும்பி வந்து விடலாம் என்று கூறினார். அதன்படி ஹோலிகாவும் அதற்கு இசைந்தார். ஆனால் ஹோலிகாவுக்கு அந்த வரத்திலே ஒரு குறி இருக்கிறது, அதாவது ஒரு நியமனம் இருக்கிறது. அதாவது இந்த விஷயை தன் உயிர் காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நல்ல காரியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும், தீய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அந்த வரத்திலே ஒரு கண்டிஷன் இருக்கிறது, அதாவது ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியை இந்த ஹோலிகா மறந்தாள். அதன் பிறகு ஹிரண்யகசிபு சொல்லியபடி பிரகலாதனை தன் மடியில் வைத்து கொண்டு சுற்றிலும் நெருப்பு மூட்ட சொன்னார்கள். நெருப்பு மூட்டினார்கள். நெருப்பு மூட்டிய பிறகு இந்த பாலகனை கொள்வதற்காக, தீய காரியத்திற்காக இந்த வரத்தை பயன்படுத்தியதால் நெருப்பு பிரகலாதனை சுடவில்லை. ஆனால் மாறாக ஹோலிகாவுக்கு, அதாவது ஹிரண்யகசிபுடைய தங்கை ஹோலிகாவுக்கு சுட்டு ஹோலிகா இறந்து போனாள், மடிந்து போனாள். இந்த தினத்தை தான் ஹோலி பண்டிகை என்று வடநாட்டினே கொண்டாடுகிறார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று கூட அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சந்திர கிரகணம், பூரம் நட்சத்திரத்திலே சந்திர கிரகணம் பிடிக்கிறது. சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக ஒரு எபிசோடு விட்டு இருக்கிறேன், அதை நன்றாக பார்க்கவும். இந்த சந்திர கிரகணம் என்பது பகல் நேரத்தில் பிடித்தாலும், பகல் நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் பிடித்தாலும் இந்தியாவுக்கு சந்திரன் உதயமாகும் போது இந்த கிரகணத்துடன் ஆரம்பிக்கிறது. இந்த கிரகணம் என்பது பொதுவாக அந்த கிரகணம் ஏற்படும் நேரம் என்பது பகல் 3:19. அந்த 3:19 உலகில் எந்த பாகத்தில் சந்திரன் தெரிகிறாரோ அந்த பாகத்திற்கு மட்டுமே கிரகணம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அப்பொழுது சந்திரன் தெரியாது. அதாவது
இந்தியாவை பொறுத்தவரை அது கடலுக்குள்ளே இருப்பார். சந்திரன் உதயமாகும் போது, அதாவது சுமார் 6 மணிக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு நேரத்தில் சந்திரன் உதயமாகிறது. அந்த சந்திரன் உதயமாகும் போது கிரகணத்துடன் அந்த சந்திரன் உதயமாகிறது. ஆகவே கிரகணம் இந்த தென் மாவட்டங்களுக்கு, முக்கியமாக இந்தியாவிலே கிரகணம் எப்பொழுது என்றால், சந்திரன் உதயமாகின்ற அந்தந்த ஊரிலே சந்திரன் எப்பொழுது உதயமாகிறதோ அப்பொழுதுதான் கிரகணம் ஆரம்பம். கிரகணம் ஆரம்பித்த பிறகு புண்ணிய காலம் அல்ல. இந்தியாவுக்கு எப்பொழுது தெரியுமோ அப்பொழுதுதான் கிரகண புண்ணிய காலம் ஆரம்பம். கிரகணம் 3 மணிக்கு 19 நிமிடத்திற்கு ஆரம்பித்தாலும் அது புண்ணிய காலம் அல்ல. கிரகண புண்ணிய காலம் என்பது கிரகணம் தெரியக்கூடிய நேரம். உதாரணமாக சென்னையில் 6 மணி 17 நிமிடத்திற்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது. 6 மணி 17 நிமிடத்தில் ஆரம்பித்து 6 மணி 47 நிமிடத்திற்கு சுமார் 30 நிமிடங்கள் கிரகணம் தெரியும். இந்த நேரம்தான் கிரகண புண்ணிய காலம். ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபடும். நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் 9வது பக்கத்திலே பல ஊர்களுக்கு கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கொடுத்திருக்கிறோம். அதாவது சந்திரன் உதயமாகின்ற நேரம் கொடுத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு கிரகணம் முடிகின்ற வரை, கிரகணம் முடிவது மாலை 6 மணி 47 நிமிடம், அதுவரை உங்களுக்கு கிரகணம் இருக்கிறது. இந்த கிரகண காலத்திலே புண்ணிய காலம். அந்த கிரகண காலத்திலே நாம் பூஜைகள் செய்யப்பட வேண்டும். கிரகண காலத்திலே வீடு நன்றாக சுத்தம் செய்து, கழுவி சுத்தம் செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அடுத்து, அதாவது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், முக்கியமாக தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் இறந்தவர்கள் சொர்க்கலோகம் செல்வார்கள் என்று இருக்கிறது. அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் என்று இருக்கிறது. அவர்கள் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தாய் தந்தை இருப்பவர்கள் அந்த நேரத்திலே காயத்ரி ஜபம் செய்யலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வத்துடைய ஜபங்கள் செய்யலாம். அந்த கிரகண காலமான அந்த 20 நிமிடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஜபங்கள் 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கிரகண காலம் ஜபம் மிக மிக முக்கியமானது. அந்த கிரகண நாள் என்று 9 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட வேண்டும். அதற்கு பின்பு சாப்பிடக்கூடாது. முடியாதவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், முடியாதவர்கள் நீராகாரம் குடிக்கலாம், அல்லது மோர், பால் போன்றவற்றை குடிக்கலாம். முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய பௌர்ணமி சிராதம், இறந்தவர்கள் செய்ய வேண்டிய பௌர்ணமி சிராதம் மறுநாள், பௌர்ணமி இல்லாவிட்டாலும் மறுநாள் செய்ய வேண்டும். கிரகண நாளிலே சிராதங்கள் செய்யக்கூடாது. இந்த கிரகணம் ஏற்படுகின்ற தோஷமுள்ள நட்சத்திரங்கள் என்றால் மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி, இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்த 5 நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷம் இருக்கிறது. அதை பற்றி விரிவாக தனியாக ஒரு எபிசோட் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து புதன்கிழமை, விஸ்வாச வருஷம் மாசி மாசம் 20ஆம் தேதி, மார்ச் 4/3/2026 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பிரதமை திதி. புதன்கிழமை பிரதமை திதி மாலை 4 மணி 49 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு துதியை திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். காலை 7 மணி 39 நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். அன்றைய தினம் திருத்தி நாமயுகம், கௌளவக்கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் உத்திரமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆக புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி. இஷ்டி என்றால் இஷ்டமான தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பால்குண புகழம். பால்குண மாதம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மாதத்திலே அன்றைய தினம் முதற்கொண்டு தேய்பிரை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் ஆம்ர குசுமாசனம். அன்றைய தினத்திலே ஆம்ர குசுமாசனம் என்னால் நெல்லிக்காயை பூஜை செய்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் பல மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, விஸ்வாச வருஷம் மாசி மாசம் 21ஆம் தேதி, மார்ச் 5/3/2026 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை துதியை திதி. வியாழக்கிழமை துதியை திதி மாலை 5 மணி 4 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்தியை திதி வருகிறது. வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம். காலை 8 மணி 17 நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம், சூலம் நாம் யோகம், கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமை உத்திரம் சேரும் போது மரண யோகம், வியாழக்கிழமை அஸ்தம் சேரும் போது சித்தி யோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று காலை 8 மணி 17 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம் என்ற அளவிற்கு அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது.
வியாழக்கிழமை அன்று ஹஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைக்கம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகளுக்கு பேர் சூட்டுலா நடத்துவதற்கும் ஏற்ற தினம். உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திர உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். திருமணத்திற்கான சடங்குகள் செய்வதற்கு திருமணம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. சாஸ்திரங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு ஏற்ற தினம். கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு அதற்கான முகாந்திரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும். ஆகவே குளம் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுவதற்கு ஏற்ற தினம். கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சுமாரான தினம். ராஜ தரிசனம் செய்வதற்கு, அதாவது உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டும் என்றால், அரசியலில் காரியங்கள் ஆக வேண்டும் என்றால், அரசியல்வாதிகளை சந்திப்பதற்கு ஏற்ற தினம். மருந்து உண்பதற்கு, வியாதி வரக்கூடாது மருந்து உண்பதற்கு ஏற்ற தினம். ருது சாந்தி செய்வதற்கு முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆகவே வியாழக்கிழமை ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகவே அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாச வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 6/3/2026 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று திருத்தியை திதி. வெள்ளிக்கிழமை திருத்திய திதி மாலை 5:54 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை காலை 9:30 வரை அஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். கண்டம் நாம் யோகம், பத்திரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம், சித்திரையும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சாதாரண நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை திருத்தியை திதி கொடுப்பால் சாதாரண நல்ல காரியங்கள் செய்யலாம். அன்றைய தினம் வாஸ்து. அன்றைய தினம் வாஸ்து நேரம் என்பது காலை 10:39 முதல் 11:15 வரை. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இது ராகு காலத்திலே வாஸ்து நேரம் இருக்கிறது, எப்பொழுது செய்வது என்று. அந்த ராகு காலம் என்பது சூரிய உதய அஸ்தமனத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பார்க்கும் போது சேலத்திலே வாஸ்து நேரம், சேலத்தில் ராகு காலம் என்பது 10:55 தொடங்குகிறது. பொதுவாக இந்த ராகு காலம் யமகண்டம் என்பது சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரை என்பது தோராயமானது. இதை வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்முடைய இந்தியர்களே மிகவும் கச்சிதமாக பார்க்கிற ராகு காலம் இவங்களுடைய. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரமே 10:12 ராகு காலம் என்கிறார்கள். ஆனால் 10:12 என்பது மிக மிக சரியான நேரம் அல்ல, அது தோராயமானது. நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திற்கு உப பஞ்சாங்கமாக சிறிய பஞ்சாங்கம் ஒன்று இருக்கிறது. அதில் தினசரி சூரிய உதயம் அசம் தகுந்த மாதிரி நாம் ராகு காலம் யமகண்டம் கொடுத்திருக்கணும். அதன்படி அன்றைய தினம் ராகு காலம் 10:55 தொடங்குகிறது. ஆகவே 10:39 முதல், அதாவது வாஸ்து நேரம் ஆரம்பிக்கின்ற 10:39 முதல் 10:55 வரை நீங்கள் வாஸ்து பூஜைகள் தாராளமாக செய்யலாம். ராகு கால தோஷம் என்பது அந்த நேரத்திலே கிடையாது. அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. ஆகவே அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்து அபிஷேகங்கள் செய்தால், அதுவும் மாலை நேரத்தில் சதுர்த்தி வந்த பிறகு விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் எப்படிப்பட்ட சங்கடங்களும் விலகும் இருக்கிறது. அன்றைய தினம் பிரம்ம கல்பாதி புண்ணிய தினம். அன்றைய தினம் கூட திலஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாவச வருஷம் மாசி மாதம் 23ஆம் தேதி மார்ச் 7/3/2026 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று இரவு 7:17 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்திரை நட்சத்திரம் பகல் 11:15 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், விருத்தி நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் சித்திரையும் சேரும் போது மரண யோகம், சனிக்கிழமையும் சுவாதியும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று பகல் 11:15 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை அவசியமான நல்ல காரியங்களை பகல் 11:15 பிறகு செய்யலாம். அதற்கு முன்பாக செய்தால் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ லட்சுமி ஐக்கியர்வ சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் செய்யப்பட்டது. அந்த விஷ்ணு சாஸ்திரம் பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். சந்திராஷ்டகம் இந்த வார ஆரம்பத்திலே
பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இரவு 3:52 முதல் மார்ச் 2 திங்கட்கிழமை காலை 7:51 வரை தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 28 சனிக்கிழமை, மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 2 திங்கட்கிழமை காலை 7:51 முதல் மார்ச் 4 புதன்கிழமை பகல் 1:45 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 2 திங்கட்கிழமை, மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 4 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 4 புதன்கிழமை பகல் 1:45 முதல் மார்ச் 6 வெள்ளிக்கிழமை இரவு 10:18 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 வியாழக்கிழமை, மார்ச் 6 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 வெள்ளிக்கிழமை இரவு 10:18 முதல் மார்ச் 9 திங்கட்கிழமை காலை 9:30 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 சனிக்கிழமை, மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.